எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கக்கூடிய பிஜேபியை ஓட ஓட விரட்டுவோம். ஜனநாயகத்தை காப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வோம். இந்த கமலஹாசன் என்பவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் முஸ்லிம் வெறுப்பை விடவில்லை என்கிற காரணத்தினால் இவர் எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்தாலும் திமுகவில் இருந்தாலும் முஸ்லிம் சமூகம் கமலஹாசனை புறக்கணிப்பார்கள். பயங்கரவாதியாக சித்தரிப்பதை இனிபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மிக தெளிவா இருக்கணும். எங்க இருந்தாலும் டெபாசிட் இழக்க போறது உண்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, மூழ்கும் இந்தியாவும் மீட்க வேண்டிய இந்தியர்களும் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நமது இந்திய நாடு மாபெரும் ஜனநாயக நாடு. உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு ஜனநாயகம் குறித்து வகுப்பெடுக்கும் அளவிற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய புராதன பெருமை உண்டு. காரணம், நமது நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையிலேயே முக்கியமான 4 வார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்வார்கள். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் நீதி. இந்த 4 வார்த்தைகள் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையிலேயே இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஒட்டுமொத்த நாடும், இந்த நாட்டினுடைய சட்டங்கள், இந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டு செயல்படுகிற மக்களை இந்த அரசு நடத்தக்கூடிய விதம் இந்த 4 பண்புகளை மையப்படுத்தியதாக இருக்கும். சுதந்திரம் உண்டு, அடிப்படை. சுதந்திரம் என்றால் என்ன? இந்த நாட்டிலே வாழக்கூடிய யாரும் பிறரை பாதிக்காத வகையில் எந்த ஒரு கருத்தையும் சுதந்திரமாக வெளிப்படுத்த இயலும். அரசை விமர்சிக்க முடியும். ஒரு கருத்தை சொல்வதற்கும் கருத்தை ஏற்பதற்கும் சுதந்திரம் உண்டு. அவர் எந்த மாதிரியான ஆடை உடுத்தலாம் என்பதற்கு சுதந்திரம் உண்டு. எதை சாப்பிடலாம் என்பதற்கு சுதந்திரம் உண்டு. ஒரு மதத்தை ஏற்பதற்கும் அந்த மதத்தினுடைய நன்மைகள் குறித்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்கும் சுதந்திரம் உண்டு. அனைவருக்கும் உண்டு. அதான் அடிப்படை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிமா இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், மதமே இல்லை என்று நாத்தியம் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் சுதந்திரம் உண்டு. இது நம்முடைய நாட்டினுடைய மிக முக்கியமான அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அதுபோல் சமத்துவம். இந்த நாட்டில் உள்ள அனைவரும் சமம். அவர் மொழியால், இனத்தால், பிறப்பால், நிறத்தால் எந்த விதத்தில் வேறுபட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட மத நம்பிக்கைகளை கொண்டவராக இருந்தாலும், எத்தகைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் அனைவரும் நாட்டினுடைய சட்டத்தின்படி சமம். சமத்துவம் என்கிற ஒன்றும் சொல்லப்படுகிறது. சகோதரத்துவம். பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை, அனைவரும் சகோதர உணர்வோடு வாழ வேண்டும் என்கிற தன்மை அரசியலமைப்பு சட்டத்திலே நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. சமநீதி. அதனாலதான் நீதிமன்றங்கள்ல நீங்க பார்க்கலாம், அங்கே ஒரு பெண் போன்ற ஒரு சிலையை வைத்திருப்பார்கள். அந்த சிலையினுடைய கண்களை கட்டி வைத்திருப்பார்கள். கையில ஒரு தராசு இருக்கும். கண்ணை கட்டி வைத்திருப்பதனுடைய பொருள் என்ன? 2 பேரும் பிரச்சனைன்னு வந்திருக்கிறீங்க, நீதியை கேட்டு வந்திருக்கிறீர்கள். நான் ஆள் யாருன்னு பார்க்க மாட்டேன். இந்த சட்டம், அரசியலமைப்பு சட்டம், யார், எந்த நபர், அவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறார், இதை பார்க்க மாட்டோம். அதை பார்க்கிறதுக்கு நாங்கள் தயாரா இல்லை என்பதை சிம்பாலிக்காக உணர்த்தக்கூடிய அம்சம் தான் கண்களை கட்டி நிற்பது. இந்த நீதி தேவதை தம்மிடத்தில் நீதி கேட்டு வரக்கூடிய மக்களின் மதத்தை பார்க்காது, அவர்களின் மொழியை பார்க்காது, அவர்களின் கலாச்சாரத்தை பார்க்காது. அனைவருக்கும் சமமான முறையில் நீதி வழங்கப்படும். இதுவெல்லாம் உலகத்தில் வேறு எந்த மதத்திலையும் எந்த நாட்டிலையும் இந்த அளவிற்கு சொல்லப்பட கிடையாது. அப்ப நமது நாட்டிற்கென்றே இருக்கக்கூடிய சிறப்புமிக்க தன்மைகள். ஆனால் அப்படிப்பட்ட நம்முடைய நாட்டின் பெருமை மிக்க இந்த தன்மைகளை, சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, மதச்சார்பற்ற தன்மையை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக அரசு மத்தியில் பொறுப்பேற்றதற்கு பிறகு முழுவதுமாக அழித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தன்மைகளுக்கும் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தை ஒழித்து சர்வாதிகாரத்தை நோக்கி நம்முடைய நாட்டை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரத்துவத்தை இல்லாமலாக்கி மதங்களுக்கு மத்தியில் பகைமை உணர்வை ஊட்டி இந்துக்களையும், கிறிஸ்தவர்களையும், முஸ்லிம்களையும் பகைவர்களாக சித்தரித்து தங்களுடைய அரசியல் ஆதாயத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரத்துவம் இல்லாமல் போய்விட்டது. திட்டமிட்டு சங் பரிவார கும்பல்கள் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள். அதுபோல நமது நாட்டினுடைய சிறப்புமிக்க தன்மை என்ன? பன்மைத்துவ கலாச்சாரம். பல மொழி பேசக்கூடியவங்க இந்த நாட்டில் உண்டு.
பல்வேறு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த நாட்டில் உண்டு. இருந்த போதிலையும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒருமித்த உணர்வு, ஒரு சகோதரத்துவ உணர்வு இருக்கிறது. இதுதான் நம்ம நாட்டினுடைய சிறப்புமிக்க தன்மை. அந்த தன்மையை இல்லாமலாக்கி நமக்கு மத்தியில் பல்வேறு விதமான வெறுப்புணர்வுகளை ஊட்டி பன்மைத்துவ கலாச்சாரம் என்பதை இல்லாமலாக்கி ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி, ஒற்றை மத சிந்தனையை நோக்கி இந்த நாட்டு மக்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ராமர் கோவில் திறப்பை வெகு விமரிசையாக கொண்டாடினார்களே, அந்த இந்திய நாட்டினுடைய ஒரு பெருமை மிக்க தருணம் என்பது போல் ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்த்தார்களே, அதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்கிறீர்கள்? இந்த நாடு எந்த பாதையை நோக்கி செல்லவிருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்கிறார்கள். இங்க எல்லா மதமும் சமம் அல்ல, குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த நாட்டில் அதிக முன்னுரிமை, அதிலும் ஒரு பிரிவை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த நாட்டில் அதிக சலுகை. அவர்கள் தான் முதல் தர குடிமக்கள் போலவும், ஏனைய மக்கள் ஏனைய மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லது குறிப்பிட்ட இந்து மதத்திலேயே வேறு கலாச்சாரத்தில் வேறு நம்பிக்கையை கொண்டவர்கள், அவங்கெல்லாம் இரண்டாம் தர குடிமக்கள், மூன்றாம் தர நாலாம் தர குடிமக்கள். அதை சிம்பாலிக்கா சொல்ல வர்றாங்க. ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய வழிபாட்டு தலமாக ராமர் கோவில் சித்தரிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்திய மக்களின் கடவுளாக ராமர் மக்களினுடைய உள்ளத்தில் முதலீடு செய்யப்படுகிறார். இதெல்லாம் யாரால் நடத்தப்படுகிறது? சங் பரிவார் சிந்தனை கொண்ட அரசால், அந்த கும்பல்களால், அந்த கும்பல்களின் கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய பாஜக அரசு இதை திட்டமிட்டு செய்து கொண்டிருப்பதை பார்க்கும். ஒன்னு அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜனநாயகத்தினுடைய கூறுகளுக்கும் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க பாருங்க, இந்த 10 ஆண்டு காலமா நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை தொகுத்து பாருங்கள். ஊடகங்களினுடைய எதிர்ப்பு குரலை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. மத்திய பாஜக அரசினுடைய மக்கள் விரோத சட்டங்களையோ திட்டங்களையோ எந்த ஊடகமும் பெரிதுபடுத்துவது கிடையாது. அது குறித்து விவாதிப்பதில்லை. அது குறித்து மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல விடுவதில்லை. வட மாநிலங்களில் உள்ள எல்லா ஊடகங்களையும் பிஜேபி வகைராக்கள் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. என்டிடிவின்னு ஒன்னே ஒன்று இருந்துச்சு, அவன் மட்டும்தான் ரொம்ப காரசாரமா கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தான், மத்திய அரசை விமர்சித்து கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தான். அதையும் அம்பானி அத்தானி வகைராக்கள் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்ப என்டிடிவி இல்லை, அதுவும் தனியார் வசம். மோடிக்கு மகுடி ஊதக்கூடிய கூட்டத்தாரிடம் அதன் பொறுப்பும் சென்று விட்டது. இவர்கள் திட்டமிட்டு ஊடகங்கள் என்கிற ஒன்றையே இல்லாமலாக்குகிறார்கள், அதனுடைய சுதந்திரத்தை பறிக்கிறார்கள். புலனாய்வு அமைப்புகள், ஏஜென்சி நிறுவனங்கள் இருக்கிறது அல்லவா, அவற்றையெல்லாம் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். தங்களுடைய அமைப்பை வலுப்படுத்துவதற்கு, தங்களுடைய அதிகாரத்தை விசாலப்படுத்துவதற்கு புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்துகிறார்கள், ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒடுக்கிறார்கள். ஒண்ணு விலை கொடுத்து வாங்குறான், எம்எல்ஏக்களை விலை கொடுத்தே வாங்கி விடுகிறார்கள். தங்களுடைய கட்சிக்கு 100 கோடி 200 கோடி 600 கோடி வரையிலேயும் ஒரு எம்எல்ஏக்கு விலை பேசப்படுகிறது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள், அந்த டெல்லி மாநிலத்தினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விட்டர்லயே போட்டார், எங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் விலை பேசுகிறார்கள். ஒரு நபருக்கு 600 கோடி வரையிலேயும் விலை பேசப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு எம்எல்ஏவுக்கு 600 கோடி பேசப்பட்டா யார் கட்சி மாற மாட்டா? ரிசார்ட்ல கொண்டு போய் வைக்கிறாங்க இல்லை, அது ஃபுல்லா எதுக்குங்கிறீங்க? அங்க உட்கார்ந்து பேரம் பேசுறது. உனக்கு எவ்வளவு வேணும்? இந்த கட்சியை விட்டு வெளியே வா, எங்க கட்சியில சேர்ந்துக்க. நீ வாழ்க்கையில பார்க்க முடியாத பணத்தை உங்களுக்கு நாங்க தர்றோம். 1 கோடி 2 கோடி இல்லங்க, 600 கோடி கொடுத்தா எவங்க மாற மாட்டான்? அந்த அளவிற்கு தனியார் நிறுவனங்களிடமிருந்து பல்வேறு பொருளாதாரங்களை கோடி கோடியாக சுருட்டி வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளுக்கு எந்த விதமான பணமும் இல்லை, அவருடைய வங்கி கணக்குகளை முடக்குகிறார்கள். இந்தியாவை 60 வருஷத்துக்கு மேலாக ஆண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகளையும் முடக்கி விட்டார்கள். அற்ப காரணத்தை சொல்லி, அற்ப காரணம். 14 நாள் லேட்டா போயிருச்சான். ஒரு 2 வாரம் அல்லது 1 மாச காலம்னு வைங்களேன், தாக்கல் பண்ணிட்டாங்க. 1 மாத காலம் லேட்டு. ஆகையினால் உனக்கு 217 கோடி அபராதம் கட்ட மறுத்தா உங்க வங்கி கணக்குகளை தான் நாங்க முடக்கிடுவோம். முடக்கி விட்டார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகளையே இவர்கள் முடக்குகிறார்கள் என்றால் மற்ற கட்சிகளை பத்தி சொல்லணுமா? உதிரி கட்சிகளுடைய நிலையை பற்றி, அவர்களின் அவல நிலையை பற்றி பேச வேண்டுமா? எவ்வளவு பெரிய ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா? இப்ப கூட பாருங்க, காங்கிரஸ் கட்சியில இருந்த கன்னியாகுமரி விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏ அந்த தூக்கிட்டாங்க, பிஜேபிக்கு மாத்திட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ அந்த அம்மாவையே பிஜேபிக்கு மாத்தி விட்டார்கள்.
அதுக்கு முன்னாள் வரையிலையும் மீடியாவில் பேசுது. உங்களுக்கு ஆந்திர பிஜேபி கட்சியிலிருந்து விலை பேசுறாங்களாமே, நான் நெருப்பு, என்னை விலை பேச முடியுமா டயலாக். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள்லயே பிஜேபி ஜேபி நட்டாவை சந்தித்து கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள். அப்ப எம்எல்ஏக்களை விலை பேசுகிறார்கள். இவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலங்களை நியமிக்கிறார்கள். கேரளாவில் ஆட்சி இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, இன்னும் பல்வேறு மாநிலங்கள் நிம்மதியா நிர்வாகம் பண்ண விடுவதில்லை. மக்கள் பணி செய்ய அந்த அரசை விடுவதில்லை. பல்வேறு குடைச்சல்கள், பல திட்டங்களை கிடப்பில் போடுவது. ஆளும் மாநில அரசுக்கு எந்த விதமான நற்பெயரும் ஏற்பட்டு விடக் கூடாது. அந்த திட்டத்தோடு சங் பரிவார சிந்தனை கொண்ட RSS அமைப்பில் பயிற்சி பெற்றவர்களை அந்த மாநிலத்தின் ஆளுநர்களாக நியமித்து மாநில அரசுக்கு இடைஞ்சல் கொடுப்பது, இதை உங்க அஜெண்டா. தமிழ்நாட்டில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலை நீண்ட காலம் தாமதமானதுக்கு யார் காரணம்? நம்ம ஜமாத்தின் சார்பாக முதல்வரை போய் சந்தித்தோம். சில பல மாதங்களுக்கு முன்பு வலியுறுத்தினோம், சிறைவாசிகளை சீக்கிரமா விடுதலை பண்ணுங்க. எல்லாரும் வெளியே வர்றாங்களே. நீண்ட காலம் சிறையில் இருந்தவர்கள், 10 ஆண்டுகளுக்கு மேலா சிறைவாசம் அனுபவித்த அத்தனை சிறைவாசிகளும் வெளியே வருகிறார்கள். முஸ்லிம்கள் மட்டும் வெளியே ஏன் இந்த அநியாயம்? விடுதலை பண்ணுங்கன்னு வலியுறுத்தணும். அப்போதே பல மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த சந்திப்பின் போதே முதல்வர் சொன்னார், நாங்க கோப்புல கையெழுத்து போட்டோம், ஆளுநருக்கு அனுப்பிட்டோம், ஆளுநர் டேபிள்ல தான் இருக்கு, கையெழுத்து போட மறுக்கிறார். பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் அண்மையில அதுவும் குறிப்பிட்ட சில சிறைவாசிகள் விடுதலைக்கு மாத்திரம் கையெழுத்து போட்டார். அப்ப இவங்களுடைய அஜெண்டா இது. எந்தெந்த விதத்திலெல்லாம் இவர்கள் ஜனநாயகத்திற்கு சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். பொதுமக்கள், வெகுஜன மக்கள் சிந்தித்து பார்க்கணும். உங்களுடைய சித்தாந்தத்தை எல்லாம் மறைத்து விட்டு இது நம்முடைய நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். மக்கள் போராட்டத்தை முடக்கிறாங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்தை எதிர்த்து போராடினால் அதை ஒடுக்குகிறார்கள். மீறியும் போராடினால் ரப்பர் குண்டு, புகை, தண்ணீர் பீச்சி. டெல்லியில விவசாயிகள் சந்திக்கக்கூடிய அவலத்தை பாருங்கள். விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு என்று போற்றுகிறார்கள். அரசியல் மேடை கிடைத்தால் விவசாயிகளை பற்றி பாராட்டாதவர்களே கிடையாது. மோடி முதல் கொண்டு அவ்வளவு பாராட்டு, அவ்வளவு அவர்களுக்கு பல்வேறு வகையிலான பாராட்டுதல்களை வழங்கிவிட்டு அவனுக்கு ஒரு அநியாயம், அவன் ஒரு பாதிப்புன்னு வந்து கத்துறான். அவனை கத்த விட மாட்டேங்கிறாங்க, போராட விட மாட்டேன் என்கிறார்கள். ஜனநாயக அடிப்படையில் தம்முடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்வதற்கு கூட உரிமை மறுக்கப்படுகிறது. மீறி போராடினா இப்ப டெல்லியில பாருங்க, எல்லாம் 60 வயசுக்கு மேல உள்ள விவசாயிகள் அங்கங்க உடம்புல காயம். ஏன்? காவல்துறையை ஏவி விட்டு அவர்களை வந்து சுடுகிறார்கள், ரப்பர் குண்டுகளால் சுடுகிறார்கள், புகை குண்டுகளை வீசி அவர்களை அவருடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறார்கள். போராட்ட களத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய சீனாவில் எல்லையை எடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள். நம்ம நாட்டின் எல்லையை தாரை வாழ்க்கிறார்கள். அவர்களிடத்தில் கூட இவ்வளவு தீவிரம் காட்டவில்லை, இவ்வளவு தீவிரத்தோடு அவர்கள் எதிர்த்து போராடவில்லை. ஆனால் நமது நாட்டின் முதுகெலும்பு என்று போற்றப்படுகிற விவசாயிகளை எதிர்த்து அவ்வளவு பெரிய போராட்டம், தடுப்பரணை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. டெல்லி கோட்டையிலிருந்து பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டருக்கு தொலைவு. ஏன்? அவங்க யாரும் வந்துடக்கூடாது, விவசாயிகள் உள்ளே வந்துவிடக் கூடாது என்று அவ்வளவு பெரிய தடுப்பணை. நீண்ட இரும்பு கம்பிகளை கொண்டு தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து அதுல குத்திய செத்து போயிருவாங்க. எப்பேற்பட்ட அச்சுறுத்தல் இது! யோசிச்சு பாருங்க. எதிர்கட்சிகள் தேர்தலில் வென்றால் கூட மோசடி செய்தாவது தங்களுடைய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்கிற வெறியோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஜனநாயகத்தை இல்லாமல் ஆக்க பார்க்கிறாங்க. சண்டிகர்ல நடைபெற்ற நிகழ்வும் மிகச்சிறந்த உதாரணம். சண்டிகர் பகுதியில அது ஒரு யூனியன் பிரதேசம், அங்க ஒரு மேயர் தேர்தல் நடைபெற்றது. நல்லா பார்க்கணும். மேயர் தேர்தல் வாக்கு சீட்ல தான் நடக்குது. கவுன்சிலர்கள் எல்லாம் சேர்ந்துதான் மேயரை தேர்வு பண்றாங்க. மொத்த ஓட்டை 35 தாங்க. மொத்த ஓட்டை எவ்வளவு? 35 பேர். 35 பேர். அதுல மெஜாரிட்டி யாருக்கோ ஒரு மேயர் ஓட்டு நடக்குது. தேர்வு நடைபெறுவதற்கு முன்பே வெற்றி யாருக்கு என்பதை அந்த மக்கள் உறுதி செய்து விட்டார்கள். காரணம், சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் கூட்டணி. ஆம் ஆத்மிக்கு 13 கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க, காங்கிரசுக்கு 7 கவுன்சிலர்கள் இருக்காங்க. 13 பிளஸ் 7 மொத்தம் எத்தனை? 20. மொத்தம் 35 தான். 20 சாலிடா வந்துருச்சு. அப்ப மெஜாரிட்டி. அவங்க கூட்டணி என்று அறிவித்ததற்கு பிறகு முடிவு செய்து விட்டார்கள், நம்ம கட்சியிலிருந்து ஆம் ஆத்மியின் சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார், அவர் தான் மேயர் என்று உறுதி செய்து விட்டார்கள். காரணம், மெஜாரிட்டி இருக்கு. ஆம் ஆத்மிட்ட ஒரு 13 கவுன்சிலர் இருக்கிறாங்க,
காங்கிரஸ்ல ஒரு 7 இருக்கிறாங்க, ஆக மொத்தம் 20, மெஜாரிட்டி நம்ம ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறாங்க. பார்த்தா தேர்தல் நடத்தக்கூடிய பொறுப்புதாரி அறிவிக்கிறாரே, பிஜேபி வேட்பாளர் வென்று விட்டார், பிஜேபி வேட்பாளர் ஜெயித்து விட்டார் அறிவிக்கிறாங்க. இவங்களுக்கு அதிர்ச்சி. என்னன்னு போய் கேட்டா, போடப்பட்ட ஓட்டுல 8 ஓட்டு செல்லாது. ஆம் ஆத்மிக்கு போடப்பட்ட வாக்குகள்ல வாக்குச்சீட்டுல 8 வாக்குச்சீட்டு செல்லாதான். அதனால 8 20ல 8 கழிச்சா எத்தனை? 12. 8 செல்லாது, 12. அவங்க பிஜேபி 16 ஓட்டு. ஆகையினால பிஜேபி மேயர் வேட்பாளர் தான் வெற்றி அறிவிச்சிட்டாங்க. இது பெரிய மோசடி, ஏதோ நடந்திருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்லயே சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளிய வந்துருச்சு. ஏன்னா அது வாக்குச்சீட்டு தான், இவிஎம் மிஷின்ல கூட ஓட்டு போடல, மொத்தமே 35ங்கிறதுனால வாக்குச்சீட்டு. 8 ஓட்டு செல்லாதுன்னு சொன்னால அந்த அதிகாரி, செல்லாமல் ஆக்குவதற்கு அவர் தம்முடைய கைங்கரியத்தை செய்திருக்கிறார். இதான் ஓட்டு சீட்டு நீங்க எடுக்கிறாரு. சிசிடிவி கேமரா இப்படி பாக்குறது, திருட பாப்பாங்க இல்ல, கள்ள பயில்கள் பாப்பாங்க, அது மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாரு, கிரிக்கிறது செல்லாம ஆக்குறது. இப்படி சிசிடிவி கேமராவிற்கு முன்பாக 8 வாக்குச்சீட்டை செல்லாமல் ஆக்கிவிட்டார். மோசடியின் மூலமாக பிஜேபிக்கு வெற்றி என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளிவந்ததற்கு பிறகு நீதிமன்றம் போறாங்க, கீழமை நீதிமன்றம் போனா அங்க எடுத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். இந்த வழக்கை எடுத்துக்க மாட்டோம்ட்டாங்க. உடனே உச்ச நீதிமன்றம் போயிட்டாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி பாக்குறாங்க, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொண்டு வாங்கன்னு பாக்குறாங்க. இவ்வளவு தெளிவா மோசடி பதிவாக இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் அறிவிப்பு செய்யுது, சண்டிகர் மேயர் தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றது என்பதை நமது நாட்டின் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அறிவிப்பு செய்யறாங்க. அப்படின்னா தேர்தல் முறைக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. இவ்வளவு பெரிய மோசடி இந்திய ஜனநாயகத்தில் இதற்கு முன்பு வரையிலையும் நடைபெற்றதே கிடையாது. ஒரு மேயர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு உச்ச நீதிமன்றம் போடுமா? இத்தனைக்கும் அந்த பிரதேசம் என்பது யூனியன் பிரதேசம், மேயருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அது உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அமித்ஷா தான் எடுக்கணும். மேயருங்கிறது ஒரு பேருக்கு தான், பேருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாக பதவியாக இருந்தால் கூட அதை நாங்க தோக்க மாட்டோம், தில்லுமுள்ளு செய்தாவது வெற்றியை பதிவு செய்வோம், மோசடி பண்ணியாவது ஜெயிப்போம் என்று இவர்கள் இருப்பார்களே. ஆனால் எந்த அளவுக்கு பதவி வெறி, ஆட்சி வெறி, அதிகார வெறி இவர்களை போட்டு ஆட்டுவிக்கிறது. வாக்குச்சீட்டுல சிசிடிவி கேமராவுக்கு முன்னால இவ்வளவு பெரிய மோசடி இவர்கள் செய்வார்கள் என்றால் இவிஎம்ல கை வைக்க மாட்டாங்களா? இவங்க பரிசுத்த ஆத்மாக்களா? இவிஎம்ல என்ன பாடுபடுத்துவார்கள்? இந்த வருஷத்தினுடைய பிப்ரவரி மாசம் புனேவில் ஒரு நிகழ்வு, 3 திருடர்கள் மர்ம நபர்களாம். செய்தி அப்படித்தான் போடுவாங்க. முஸ்லீமா இருந்தா தான் பயங்கரவாதி, மற்ற எல்லாருமே மர்ம நபர். அவன் பேரு தெரியாது, குலம் தெரியாது, கோத்திரம் தெரியாது, எந்த மதம், அவனுக்குலாம் மதமே கிடையாது. முஸ்லீமா இருந்தா மட்டும்தான் முஸ்லீம் தீவிரவாதி. முஸ்லீம் அல்லாதவர் யாரா இருந்தாலும் அவனுக்கு பேர் என்ன? மர்ம நபர், மர்ம ஆசாமி. 3 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த மர்ம ஆசாமி 3 பேர் எதுக்கு வந்தாங்கிறீங்க? இவிஎம் மிஷின் இருக்குல்ல, அதை கணக்கு பண்ணுவதற்கு ஒரு மிஷின் இருக்கு, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிஷின். அதை ஒரு ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் ஒரு ரூம்ல போட்டு பாதுகாப்பு வச்சிருக்காங்க. அந்த கதவை உடைச்சி இவிஎம் மிஷினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இயந்திரங்களை திருடுறாங்க. இவிஎம் மிஷினை போய் இவங்க திருடுறாங்கன்னா இவங்க யாரு சொல்லுங்க? அது தங்கமா? அந்த மிஷினை திருடி காசு கொடுத்து வாங்க முடியுமா? இடம் போட்டா வாங்குவாங்களா? ஆதி காலத்துல தண்டவாளத்துல போய் ஒரு துண்டு பேத்துருவாங்க, இடம் போடுவாங்க, போய் சின்ன பசங்கள் தான் அதையே வாங்க மாட்டாங்க, துரத்தி விட்டுருவாங்க. அப்ப இவிஎம் மிஷினை இவர்கள் திருடுகிறார்கள் என்று சொன்னால் பொருள் என்ன? அந்த திருட்டு கும்பலின் நோக்கம் என்ன? தங்களுடைய கைங்கரியத்தை வெளிப்படுத்தி எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மோசடியை திட்டமிட்டு அரங்கேற்ற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆளும் அதிகார வர்க்கத்தின் துணை இல்லாம எப்படி இப்படிப்பட்ட ஒரு மோசடியில் ஈடுபட முடியும்? இவிஎம் மிஷின் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும்? அங்க போய் திருடுவதற்கு 3 நபர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள், முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றால் இதை எப்படி நம்ம சாதாரணமா பார்க்கிறது? இது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தல் இல்லையா? இதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருப்பதை வெளிப்படுத்தவில்லையா? வட மாநிலங்களில் பார்த்தா இன்னும் ரொம்ப மோசம். இது புனேவில் நடைபெற்ற நிகழ்வு. இது போன்று வட மாநிலங்கள்ல இவிஎம் மிஷினை பைக்ல வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பைக் முன்னால நம்ம ஊர்ல கிராமவாசிகள் அந்த ஆடு கோழி அதையெல்லாம் முன்னால வச்சுக்கிட்டு பைக்ல கொண்டு போவோம்ல, அது மாதிரி இவிஎம் மிஷினை பைக்கு முன்னால வச்சிருக்கிறாங்க, சைக்கிளுக்கு பின்னால கட்டி கொண்டு போறாங்க. என்ன நடக்குது? இந்த இவிஎம் மிஷினை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடுறது சொல்லுங்க? நம்ம போற ஓட்டு சரியா நாம் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவர்களுக்கு தான் செல்கிறது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? டீ கடைக்கு போனா அந்த ஓரத்தில் இவிஎம் மிஷின் கிடைக்கும் வட மாநிலங்கள்ல. இதெல்லாம் கற்பனையில் நாம சொல்லல. பாருங்க எவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு, டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகிறோம்.
நம்ம இவிஎம் மிஷினுடைய நம்பகத்தன்மை அவ்வளவு உயர்தரமானது என்று ஆளும் அதிகார வர்க்கம் மாறுதட்டிக் கொள்கிறது. ஆனால் அந்த இவிஎம் மிஷினுடைய பாதுகாப்பு தன்மை இவ்வளவு அதல பாதாளத்தில் இருக்கிறது. இதெல்லாம் கண்டிக்க வேண்டாமா? இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்த்து விட்டு அமைதி காக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதை எதிர்த்து எந்த விதமான செய்தி நிறுவனங்களும் சொல்லாத அளவிற்கு இந்த பிஜேபி ஆட்சியில நமது நாட்டில் ஏராளமான அநியாயங்கள் ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் நடைபெறுகிறது. முஸ்லிம்களுக்கும் நடக்கு, சாமானிய இந்து மக்களுக்கு நடக்கிறது. அத்தனை சமூக மக்களும் பல்வேறு விதத்தில் இந்த ஆட்சியாளர்களால் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்தாலும் அதை பத்தி எந்த மீடியாவும் வாய் திறக்கிறது இல்லை. காரணம், மீடியாக்களுக்கு இவர்கள் வாய் கூட்டு போட்டு விட்டார். யோசிச்சு பாருங்க, மணிப்பூர் 70 நாளா மிகப்பெரிய அளவில் அங்கே அநியாயம் அரங்கேறியது. பழங்குடியின பெண்களை நிர்வாணப்படுத்தினார்கள். ஆடைகளை எல்லாம் கலைந்து அந்த பெண்ணின் மான உறுப்புகளை ஆண்கள் விளையாடினார்கள். அதை வீடியோ பதிவெடுத்து பொதுவெளியில் நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் பார்க்கும் வண்ணம் அந்த வீடியோவை பதிவேற்றினார்கள். நம்ம ஊர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா எவ்வளவு கொதிச்சு போவோம். மதுரையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்திலேயாவது இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதை, ஒரு பெண்ணை, ஒரு பழங்குடியின பெண்ணை அவனுடைய ஆடை இல்லாமல் நிர்வாணப்படுத்தி விட்டு அவளை துன்புறுத்தக்கூடிய காட்சியை பதிவு செய்து மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தினால் எப்பேற்பட்ட நிகழ்வு நடக்கும்? மணிப்பூர்ல நடந்துச்சு. 70 நாள் அதன் பேரில் ஏராளமான சம்பவங்கள், பல வீடுகள் தீக்கிரையாயது. மணிப்பூர்ல உள்ள குக்கியின சமூகத்து மக்கள் தங்களுடைய மாநிலத்தை விட்டு, தங்களுடைய ஊரை விட்டு வெளி மாநிலங்களுக்கு அகதியாக சென்றார்கள். இனி இந்த ஊர்ல வாழ முடியாது என்கிற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. நம்ம கேட்க விரும்புறது என்ன? அவ்வளவு பெரிய குரலற்றவர்கள் அவங்க, பழங்குடியின மக்கள். தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை கூட வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு அவ்வளவு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. எந்த மீடியாவாவது அந்த செய்தியை கவர் பண்ணாங்களா? சொற்பமான மீடியாக்களை தவிர்த்து இந்தியாவில் உள்ள நூற்றுக்கணக்கான மீடியாக்கள் மணிப்பூரில் நடந்த சம்பவத்தை பற்றி வாயை திறக்கல, விவாதம் பண்ணல. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அநியாயங்களை ரத்தம் கொதிக்கி யாரும் பேசவில்லை. விவசாயிகள் போராட்டம் இப்பவும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மை விட வயோதிகர்கள், உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள், விவசாயிகள் பனியில குளிர்ல வெயில் எதையும் பொருட்படுத்தாம உண்ண உணவு கூட இல்லாம போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை காட்சிப்படுத்தினார்களா? அது மீடியாக்கள் மக்களின் கவனத்துக்கு கொண்டு வந்தார்களா? கிடையாது. மக்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிற எது ஒன்றையும் மீடியாக்கள் மக்களின் முன்பாக வைப்பதே கிடையாது. இந்திய தணிக்கை வாரியம், மத்திய தணிக்கை வாரியம், சிஏஜி என்று சொல்லப்படுகிற தணிக்கை வாரியம் மத்திய அரசினுடைய செலவுகளை எல்லாம் கணக்கு பார்த்து தணிக்கை செய்து அறிக்கை வெளியிட்டது. அதுல மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களில் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. மோடி தான் மாசத்துக்கு ஒரு திட்டம் அறிவிப்பார்கள். வங்கி பார்த்து பேச ஆரம்பிச்சாலும் அதுல திடீர்னு ஒரு திட்டம் வந்துடும். நம்ம நைட்டு தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா 500 செல்லாதுன்றாரு, 1000 செல்லாதுன்றாரு. இப்போ அந்த பயம் போகல. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு திட்டம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திட்டம். ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற பேர்ல ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். ஏழை எளிய மக்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொன்னாங்க. இணையத்தில் பதிவு செய்து அரசு தரக்கூடிய உதவித்தொகையை நீங்கள் பெறலாம் என்றார்கள். அதுல பார்த்தா மிகப்பெரிய மோசடி. எந்த அளவிற்கு அதில் மோசடி நடைபெற்றிருக்கிறது? அதுல ஏறத்தாழ பல லட்சம் பேர் ஒரே நம்பரை கொடுத்து 13 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் உதவி பெற்றிருக்கிறார்கள். எந்த நம்பர் தெரியுமா? 7 லட்சம் பேர். 7 லட்சம் பேர் இந்த திட்டத்தில் சேர்ந்து உதவி பெற்றிருக்கிறார். 7 லட்சம் பேரும் பயன்படுத்திய நம்பர் கேட்டீங்கன்னா நீங்க அதிசயித்து போவீங்க. 7 லட்சம் பேர் கொடுத்த நம்பர் 99999999. இதாங்க நம்பர். ஒருத்தர் 2 பேர் கொடுக்கல, 5 பேர் 10 பேர் கொடுக்கல, 7 லட்சம் பேர் கொடுத்திருக்காங்க. 7 லட்சம் பேர் இந்த நம்பரை கொடுத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சேர்ந்து உதவி வாங்கியிருக்கான். அது போக 1,39,000 பேர் அவன் இன்னொரு திட்டத்தில் சேர்ந்து உதவி பெற்றிருக்கிறான். அவன் நம்பர் என்ன தெரியுமா? 8888888888 எல்லாம் 8 போட்டிருக்கான். கண்டிப்பா வட மாநிலத்தில் உள்ளவனா தான் இருப்பான். 8 போட்டு உதவி வாங்கிட்டான். அப்படி 8 போட்டு உதவி வாங்கினவே 1,39,000 பேரு. 9 போட்டு உதவி வாங்கினவே 7 லட்சம் பேரு. வெறும் 3 நம்பர் தான். எல்லாம் ஒட்டுமொத்தமா பல லட்சம் பேர் 3 நம்பரை கொடுத்து அரசாங்கத்திடம் இருந்து உதவி பெற்றிருக்கிறார்கள். அப்ப உள்ளுக்குள்ள ஒரு கும்பல் கணக்குன்னு தான் அர்த்தம். நம்மிடமிருந்து வரி பணத்தை பெற்று இவர்கள் பல்வேறு திட்டம் என்று அறிவித்து
எப்படிப்பட்ட மோசடியை செய்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் பின்னால் மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்கிறது, அதிகார வர்க்கத்தின் கை இருக்கிறது. இதை சிஏஜி மத்திய தணிக்கை வாரியம் அம்பலப்படுத்தியது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? போன காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 2G ஊழல் என்று ஒன்றை சொன்னார்கள். ஊழல் நடந்துச்சா இல்லையா அதை பத்தி நம்ம பேசல. ஊழல் சொல்லி ஒட்டுமொத்த நாட்டையே கொதிப்படைய வைத்தீர்கள் அல்லவா? அப்ப ஒருத்தர் உட்கார்ந்தார், அண்ணா ஹசாரே. இப்ப ஆளையே காணும். டெல்லியில படுக்கையா படுத்து கிடந்தார். ஊழல் ஊழல் ஊழலை ஒழிச்சி ஆகணும், ஊழலை ஒழிச்சி ஆகணும். அண்ணா ஹசாரே யாரும் பாத்தீங்களா? உசுரோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. பாவம் வயசான ஆளு, அதனால கேட்கும் உசுரோடு இருக்கிறாரா இல்லையா எதுலயுமே பார்க்க முடியல. அப்ப இப்ப ஊழல் இல்லையா? சிஏஜி அம்பலப்படுத்தி இருக்கிற இவைகள் பிஜேபியின் மகா ஊழல்கள். போன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2Gயில் ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று சொன்னால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு உண்டான ஊழல்கள். ஏன் கொதிக்கல? 2G ஊழலுக்கு தினமணி பத்திரிகை பெரிய தலைப்பு செய்தியா போட்டியப்பா, நம்பரா போட்டு காலையில பேப்பர் பிடிக்க வந்தவனையெல்லாம் மயக்கம் போட்டு கீழே உழ வச்சியே, என்ன இத்தனை நம்பர் போட்டிருக்கிறாங்க என்னன்னு தெரியல, மயங்கி கீழே விட்டான். அப்படி செய்திகள். அப்ப சிஏஜி வெளியிட்ட அறிக்கையை பற்றி எந்த ஊடகம் விவாதித்தது? பாஜக அரசுக்கு எந்த ஊடகம் கேள்வியை முன்வைத்தது? யோசிச்சு பாருங்க. இது நமக்கு மறக்கடிக்கப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? நம்ம கவனத்துக்கே கொண்டு வராத செய்திகள் எது தெரியுமா? சிஏஜி அறிக்கையை வெளியிட்டதற்கு சில நாட்களுக்குள்ளாகவே அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த பல அதிகாரிகளை இடமாற்றம் செய்து விட்டார்கள். இடமாற்றம். போனி காட்டுக்கு போனதை தள்ளி விட்டாங்க. அந்த செய்தி தெரியுமா நமக்கு? ஊடகங்கள் கொண்டு வந்தாங்களா? அப்படி என்றால் இவர்கள் ஊடகங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள், விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள். மோடி பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்கிறாரா? இந்தியாவில் இந்திய ஜனநாயகத்தினுடைய 4 முக்கியமான தூண்களில் 4வது தூண் என்று பத்திரிகை சுதந்திரத்தை சொல்வார்கள். பத்திரிகை தான், ஊடகம் தான் முக்கியமானது. அதான் நம்ம நாட்டின் ஜனநாயகத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிறது. அரசு ஏவக்கூடிய மக்கள் மீது ஏவக்கூடிய கொடுமையான சட்டங்களை எதிர்த்து கேள்வி எழுப்புகிறது. பத்திரிகை அவ்வளவு முக்கியமானது என்று சொல்வார்கள். இந்திய ஜனநாயகத்தின் 4 தூண்கள்ல 4வது தூண் என்று போற்றுவார்கள். அப்படிப்பட்ட 4வது தூணுக்கு நம்ம நாட்டின் பிரதமர் என்னைக்காவது மதிப்பு கொடுத்திருக்கிறாரா? பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு ஓபன் கான்பரன்ஸ், ஓபனா கேள்வி கேட்கலாம், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறாங்களா? நம்ம பிரதமர் மோடிஜி பத்திரிகையாளர்கள் கொடுக்கிற ஒரே மதிப்பு என்ன தெரியுமா? அந்த தூரத்துல இருந்து ஒருத்தன் போட்டோ எடுக்கிறான்னு தெரிஞ்சா போதும், தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ளு. அவருக்கு தெரியும், நம்ம கண்ணு கூட தெரியாது. மோடிஜி இங்க நிக்கிறான்னு வைங்க, தூரத்துல ஒருத்தர் செல்போன்ல போட்டோ எடுக்கிறான்னு தெரிஞ்சா திடீர்னு ஒரு குழந்தைய கூப்பிட்டாரு, வாப்பா, இடுப்புல தூக்கி வச்சு கூட போட்டோவுக்கு போ. என்ன நடக்குது நமக்கு தெரியாது, அவர் கண்ணுக்கு தெரியும். இந்த ஒண்ணுதான மோடிஜி பத்திரிகையாளர் மதிக்கிறார். போட்டோ எடுக்கிறதுன்னு வந்தாருன்னா தள்ளு தள்ளுன்னு போட்டோவுக்கு முதல்ல போஸ்ட் கொடுக்கிறார். ஒரு பத்திரிகையாளர் எங்க 10 வருஷம் ஆச்சுங்க. நமது நாட்டின் பிரதமர் பொறுப்பேற்று 10 வருஷம் ஆயிப்போச்சு. ஓபனா எந்த கேள்வியும் கேட்கலாம் என்கிற விதத்தில் எழுத்துப்பூர்வமா இல்லாம ஓபனா கேள்வி கேட்கிறது. பிரதமர்கள்ட்ட கேள்வி கேட்கும் போது சில நேரம் எழுதி கொடுத்துருவாங்க, இந்த கேள்வியை தான் கேட்க போறோம்னு சொல்லிடுவாங்க. அப்படியான சந்திப்புகளை குறைவும். ஓபனா கேள்வி எழுத்துப்பூர்வமற்ற விதத்தில் வாய் மூலமா கேட்கக்கூடிய எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தல, 0. ஆனா இவருக்கு முன்னால பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தார்ல, அவரை நம்ம எல்லாரும் சொன்னோம் மௌன பிரதமர், மௌன குரு, இப்பெல்லாம் பலப்பட்ட பேர் வச்சாங்க அவருக்கு. மௌன குரு, மௌன பிரதமர், வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, புலப்பூச்சியா இருக்கிறாரு. இப்பதான் அவர் எவ்வளவு வாயில் திறந்திருக்கிறான்னு இப்பதான் தெரியும். அவர் 117 பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கிறார்கள். 117 பத்திரிகையாளர் சந்திப்பு ஓபன், என்ன கேள்வினாலும் கேட்கலாம்னு 117 பத்திரிகையாளர் சந்திப்பு. பல நூற்றுக்கணக்கான கேள்விகளை, எழுத்துப்பூர்வமற்ற வாய்மொழியிலான கேள்விகளை அவர் எதிர்கொண்டிருக்கிறார். ஆனா நமது நாட்டின் பிரதமர் எனக்கு 56 இன்ச்சு பெரிய மார்புங்கிறாரு, அகண்ட மார்பு என்று சொல்கிறார். வாயிலேயே வடை சுடுகிறார், எதிரிகளை பந்தாடுகிறார், எல்லாம் வாய் வார்த்தையில. ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பதற்கு துப்பில்லையே, துணிவில்லையே. ஏன் மீறி வந்தான கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். எதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்பார்கள்? வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி கேட்பார்கள். பதில் சொல்ல முடியுமா? 2014 மோடி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எதை சொல்லி வாக்கு கேட்டார்? என்ன பிரதமர் ஆக்குங்க, அதுக்கப்புறம் இந்த நாடு எப்படி இருக்கும்னு பாருங்க. செல்வ செழிப்புல நீங்க எல்லாம் திளைப்பீர்கள். வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடும் இளைஞர்களே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, என்னை பிரதமராக தேர்வு செய்யுங்கள், வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி தருகிறேன் என்றார். இப்ப அதை பத்தி கேட்பான்ல, வருஷத்துக்கு 2 கோடி நீங்களா, இப்ப 10 வருஷத்துக்கு எத்தனை கோடி?
20 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கணும்ல, உருவாக்குனீங்களா கேட்பான்ல. அதுக்கு பயந்துகிட்டே நடத்துறது இல்லை. அந்த ரயில் மட்டுமா விட்டாரு? என்னை தீ குளித்து நான் செத்தாலும் சரி கருப்பு பணத்தை மீக்காம விட மாட்டேன். கருப்பு பணத்துக்கு எதிராக நம்ம மோடிஜி பேசிய வார்த்தைகள் இருக்க கொஞ்ச நெஞ்ச வார்த்தைகள் கிடையாது. அப்பாவே இந்திய மக்களை நம்ப வச்சிட்டார். தம்முடைய பேச்சின் மூலமா ஏமாற்றி விட்டார். கருப்பு பணம் வெளிநாட்டில் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் நான் கொண்டு வர போறேன். உங்க ஒவ்வொருத்தர் அக்கவுண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போட போறேன். கருப்பு பணத்தை எப்படி ஒழிக்க போறேன்? 500 ரூபாய் நோட்டு இருக்குல்ல, அது மூலமா தான் கருப்பு பணம் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. நம்மளை ஏமாத்துறாங்க, வரி கட்டாம ஏமாத்துறாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கங்க, 500 செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பணம் உள்ள நமக்கு வந்துரும். புதுசா 2000 ரூபாய் நோட்டு போட்டுருவோம். அந்த 2000 ரூபாய் நோட்டுல ஜிபிஎஸ் இருக்குன்ட்டாங்க. என்னென்ன கதையெல்லாம் சொன்னாங்க இவங்க. 2000 ரூபாய் நோட்டுல ஜிபிஎஸ் இருக்கு, அதை பேங்க்ல போட முடியாது, போட்டா கீ நமக்கு மோடிக்கு சத்தம் வந்துருமா? இங்க விவசாயி போற சத்தமே கேட்கல, கீ செல்போன்ல சத்தம் வந்த உடனே அவரு கேட்டுருமா. அப்ப 2000 ரூபாய் நோட்டை புதுசா கொண்டு வருகிறோம், அதுல ஜிபிஎஸ் வசதி இருக்கிறது. அதன் மூலமாக பல்வேறு வகையில யாரும் நம்ம ஏமாற்ற முடியாது. கருப்பு பணத்தை நாம வெளியே கொண்டு வந்து விடுவோம். உங்க எல்லோருக்கும் 15 லட்சம் ரூபாய் அக்கவுண்ட்ல போட்டுருவோம். என்னென்ன கதை சொன்னார்கள், ஒரு கதையாவது நமக்கு சாத்தியப்பட்டதா? அப்ப இதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே பத்திரிகையாளர் சந்திப்பை தொடர்ச்சியாக தவிர்த்து வருகிறார். ஆனா ஒண்ணு கேட்டா சொல்வார், மோடிஜியை கூப்பிட்டு ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்னு சொன்னா போதும், மோடிஜிக்கு ஒரு ஜோஷ் வந்துடும். விதவிதமா சொல்வார். தமிழை கேட்டு நம்ம தான் மயக்கம் போட்டு கீழே உழல். விவசாயத்தை பத்தி ஒரு திருக்குறள், அதை இப்போ போராடிக்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு தீர்வு சொல்ற மாதிரியே இருக்கும். என்ன, வேளாண்மை செத்தே போகட்டும் தமிழ்ல சொல்றாங்க. அந்த திருக்குறள் சொல்றத பாருங்களேன். செத்தே போட்டும். யாரு செத்து போறது? யாரு? விவசாயி தான். இத்திருக்குறள் நம்ம நம்பணுமா? நல்ல வேளை திருவள்ளுவர் போய் சேர்ந்துட்டாரு. இதெல்லாம் கேட்டான்னு வைங்க, வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னு இருக்கு. வேளாண்மை செய்தற் பொருட்டு ஏதோ திருக்குறளை வாசிக்கிறாரு. அது சொல்லும் போது என்ன, தமிழ் சொல்றங்கிற பேர நம்மள கொலையா கொண்டெடுத்து விவசாயியை சாக சொல்லி தெளிவா சொல்றாரு. இப்ப போராடிக்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு அவர் சொல்ற ஒரே தீர்வை, போராடாத செத்து பேர். ஏன், அதான் தீர்வு. செத்தே போட்டும். ரொம்ப தெளிவு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், திருக்குறள் மட்டும் வகை வகையா சொல்றீங்களே, அதையெல்லாம் நாங்க கேட்டோமா? தமிழ் மக்கள் நாங்க கேட்டோமா? திருக்குறள் சொல்லுங்கன்னமா? வேறு மாநிலத்துக்கு போனார்னா அந்த மாநிலத்துக்கு ஏற்ப, காஷ்மீருக்கு போனார்னு வைங்க, அதுக்கேற்ற ஒரு ட்ரெஸ், அதுக்கேற்ற ஒரு வேஷம். சிவாஜியை விட அதிகமா வேஷம் போட்டவர் நம்ம ஜி தான். அவ்வளவு கெட்டப்பு, ஏகப்பட்ட கெட்டப்பு. வருஷம் 365 நாள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கெட்டப்ல இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டுக்கு போறாரு. நம்ம கேட்பது என்ன, எவ்வளவு மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது, வேலை வாய்ப்பு இல்லை, இளைஞர் திண்டாடிக்கிட்டு இருக்கிறான், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் மட்டுப்படுத்தாம கட்டுப்படுத்தாம, இது குறித்த ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்தாமல் நமது நாட்டில் ஜனநாயக அம்சங்கள் அனைத்தையும் சிதைந்து கொண்டிருப்பதை இந்திய மக்கள் எப்படி நம்ம வேடிக்கை பார்க்க முடியும்? நமது அரசியலமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான அம்சம் மதச்சார்பற்ற தன்மை. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜோசப் என்பவர் மிக அற்புதமாக சொன்னார், ஒரு அரசு அல்லது அரசியல் தலைவர் குறிப்பிட்ட மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுத்தால் அங்கு மதச்சார்பின்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்று பொருள். நம்ம சொல்லல, ஒரு சாமானிய நபர் சொல்லவில்லை. இந்த நாட்டின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக அலங்கரித்த அந்த உயரிய பொறுப்பில் அங்கம் வகித்த ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்கிறார், ஒரு அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது, தனிநபருக்கு மதம் இருக்கலாம், அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது. அரசை வழி நடத்துகிற அரசியல் தலைவருக்கு குறிப்பிட்ட மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. அப்படி எடுப்பாரையானால் அது மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். நமது அரசியலமைப்பு முகப்புரையில் இருந்து மதச்சார்பின்மையை நீக்கிவிட்டால் அது ஜனநாயகத்துக்கு பேரழிவு என்று சொன்னார். தம்முடைய கவலையை வெளிப்படுத்தினார். இந்த நாடு போகக்கூடிய போக்க பார்க்கிறார், இந்த நாடு செல்லக்கூடிய வழிமுறைகளை பார்க்கிறார், ஆட்சியாளர்களின் அவலங்களை பார்த்து இந்த கருத்தை சொல்றார். இது எவ்வளவு உண்மை! எந்த அளவிற்கு தற்போதைய பாஜக அரசு நமது நாட்டின் மதச்சார்பற்ற தன்மையை நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள், இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கு மதம் கிடையாது, எல்லா மக்களையும் சமமா பார்க்கணும். ஆனா அப்படித்தான் பார்க்கிறாங்களா? பிஜேபி ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல மாட்டிறைச்சிக்கு தடை. ஏன், என்ன காரணம் சொல்லு? மாட்டிறைச்சிக்கு ஏன்பா தடை?
அது என்ன சாப்பிடக்கூடாத பொருளா, கெட்ட பொருளா? அதை சாப்பிட்டா செத்து போயிருவானா? இந்த பஞ்சு முட்டாய் சொன்னீங்கல்ல, அது மாதிரி மாட்டு இறைச்சிக்கு ஏதாவது இருக்கா? மாட்டு இறைச்சி தடை என்பதற்கு என்ன காரணம்? பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்களில் மாட்டு இறைச்சிக்கு தடை. எல்லா மக்களும் அமைதியா ஏத்துக்கிட்டு போறாங்க. என்ன காரணம்? மாட்டு இறைச்சிக்கு மட்டும் ஏன் தடை? குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை தானே அதில் இருக்கிறது. அதை தாண்டி ஏதாவது இருக்கா? இதுல வேடிக்கை என்ன? மத்திய அரசாங்கம் மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு. ஒரு அரசு மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்வார்களாம். அதனால ஒரு முஸ்லிம் வியாபாரி மாட்டு இறைச்சி விற்பனை பண்ணக்கூடாது, மாட்டு இறைச்சி போய் சாப்பிடக்கூடாது. வீட்டுல வச்சிருந்தாலும் அவன் அடிச்சே கொள்வது. இது மதச்சார்பற்ற தன்மைக்கு அச்சுறுத்தல் இல்லையா? எப்படி மக்கள் இதை சகித்துக் கொண்டிருக்கிறார்கள்? மாட்டிறைச்சிக்கு தடை என்பதே மதச்சார்புள்ள தன்மையின் வெளிப்பாடு. அதே பன்றிறைச்சிக்கு தடை வரல. முஸ்லிம்களோ வேறு மதத்தவர்களோ வெறுக்கக்கூடிய ஒன்றை இவர்கள் தடை என்று சொன்னார்களா? இல்லை, நம்ம அதை கேட்கல. அவங்கவுங்க மதம் அவங்கவுங்க கடைபிடிப்பார்கள். ஒரு அரசுக்கு என்ன வேலை? இதை நீ சாப்பிடு, இதை சாப்பிடாதன்னு தடை போட வேண்டிய வேலை அரசுக்கு என்ன? கெடுதியா இருந்தா எல்லாத்தையும் சமமா பாவித்து தடை பண்ணு. சாமானியம் பஞ்சு மிட்டாய் விற்பனை பண்ண அதை தடுக்கிறது. அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கு துணையாக இருப்பவர்கள் மிகப்பெரிய மக்களுக்கு கேடு தரக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வார்கள். அதை கண்டுகொள்வது கிடையாது. மாட்டு இறைச்சிக்கு தடை. இது நமது நாட்டின் மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானது. அது மாத்திரம் இல்லாமல் கர்நாடகாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பே பிஜேபி ஆட்சியில் இருந்த பொழுது முஸ்லிம் மாணவிகள் பர்தா அணிவதற்கு தடை. பர்தா போட்டு ஸ்கூலுக்கு போகாத, பர்தா போட்டு கல்லூரிக்கு போக கூடாது. ஏன்? இது ஒரு அடையாளம், முஸ்லிம் மத அடையாளம், மத அடையாளத்தோட பள்ளிக்குள்ள போகாதீங்கன்னு. இதே சட்டம் எல்லா இடத்திலையும் கடைபிடித்தார்களா? ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் எந்த தோற்றத்தில் இருப்பார்? நம்ம மாதிரி சட்ட பேண்ட் இப்படியா போட்டுக்கிட்டு இருப்பாரு, வேட்டியா? அது அந்த மாநிலத்துக்கு என்ன ஆடை கலாச்சாரம் இருக்குதோ அதுவா? கிடையாது, காவி உடைதான். காவி உடை என்பது அவர்களின் மத அடையாளம் இல்லையா? அப்ப ஒரு மாநிலத்தின் முதல்வர் காவி உடை தரித்து சட்டப்பேரவைக்கு போறாரு. சட்டப்பேரவையில் இருந்து கொண்டு சட்டம் ஏற்றுகிறார். எம்எல்ஏக்களுக்கு அறிவுரை வழங்குகிறார், பத்திரிகையாளரை சந்திக்கிறார். எல்லாத்துக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. ஒரு மாநிலத்தின் முதல்வர் தாம் விரும்பிய ஆடை அணியலாம். தம்முடைய மதம் சார்ந்த ஆடையை அணிந்து கொண்டு காவி உடை தரித்து சட்டப்பேரவைக்கு போகலாம். ஆனா முஸ்லிம் மாணவிகள் தலைமுக்காடு போட்டு ஸ்கூலுக்கு போக கூடாது, கல்லூரிக்கு போக கூடாது. இது என்ன அநியாயம்? இது பாகுபாடு இல்லையா? முஸ்லிம்கள் என்றால் கிள்ளுக்கிறையா? முஸ்லிம்கள் மட்டும் தங்களுடைய மத அடையாளத்தை மறைக்கணும், மத அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது. மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள், வேறு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நீ எந்த அடையாளத்தை வேண்டுமானாலும் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். இது எப்படிப்பட்ட பாகுபாடு? இது எப்படி மதச்சார்பற்ற தன்மை என்று நாம சொல்ல முடியும்? தொடர்ச்சியா நம்ம நாட்டில் வழிபாட்டு தலங்கள் இப்ப குறிவைக்கப்படுகிறதா இல்லையா? பாபர் மஸ்ஜிதை இடிச்சாங்க, அந்த நிலத்தை நம்மிடமிருந்து திருடினார்கள், நீதிமன்றத்தின் துணையோடு திருடினார்கள். சொல்றது நமக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. சட்டத்தின்படி பாபர் மஸ்ஜித் வழக்கில் முஸ்லிம்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை. முஸ்லிம்கள் அந்த பிரச்சனையில் நீதியை தான் எதிர்பார்த்தார்களே ஒழிய நிலத்தை அல்ல. நாங்க என்ன நிலம் பிச்சையா கேட்டோம்? 5 ஏக்கர் நிலம் தாங்க, எங்களுக்கு பள்ளிவாசல் கட்ட இடம் இல்லைன்னு சொன்னோமா? 500 வருஷமா அங்க பள்ளிவாசல் இருக்கு. அநியாயமா உள்ளுக்குள்ள புகுந்து சிலையை வைக்கிறான். ஒரு கட்டத்தில் இடித்து விட்டான். அதன் பேரில் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களை ரத யாத்திரை என்கிற பேரில் ரத்த யாத்திரை நடத்தி விட்டான். இதுக்கெல்லாம் எங்களுக்கு நீதி தாங்கன்னு போய் கேட்டோம். முஸ்லிம்களுக்கு நீதி வழங்கப்பட்டதா? வெளியில நீ பள்ளிவாசல் கட்டிக்க, 5 ஏக்கர் நிலம் உங்களுக்கு தர்றோம், வெளியில போய் பள்ளிவாசல் கட்டிக்க, இந்த நிலம் உங்களுக்கு இல்லை, இடித்தவனுக்கு தான் என்ற அநியாயமான தீர்ப்பை, சட்டத்திற்கு புறமான தீர்ப்பை வழங்கினார்கள். சிறையில் முஸ்லிம்கள் கடந்து போனார்கள். பெரிய அநியாயம், வரலாற்றில் மறக்கவே முடியாத அநியாயம். இருந்தாலும் உள்ளத்தில் புதைத்து வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தார்கள். இன்னும் சொல்ல போன உச்ச நீதிமன்றத்தில் பாபர் மஸ்ஜித் வழக்கில் இறுதி தீர்ப்பு அளிக்கும் பொழுது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் 5 பேரும் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார்கள். முஸ்லிம்களை நீங்க கவலைப்படாதீங்க, பாபர் மஸ்ஜித் போயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. இனி இது மாதிரி உங்களுடைய எந்த வழிபாட்டு தலத்திற்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது சொன்னார்கள். காரணம், வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. 1991 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்படுவதற்கு முன்பே அந்த சட்டம் இயற்றப்பட்டது. அத பாபர் மஸ்ஜித் விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு சொல்லும் பொழுது நீதிபதிகள் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, கலக்கம் அடையாதீங்க, இனி உங்களுடைய எந்த பள்ளிவாசலுக்கு அச்சுறுத்தல் இல்லை. நமது நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, ஆகவே நீங்க நிம்மதியா இருக்கலாம் என்று சொன்னாங்க. அதையும் இழிச்சவாய்கள் நாங்கள் நம்பணும், வேற வழி இல்லையேன்னு நம்பணும். பெரிய பெரிய சட்ட மேதைகள்லாம் சொல்றாங்க இனி எந்த வழிபாட்டு தலத்துக்கும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சோம். ஆனா இப்ப என்ன நிலைமை?
ஒவ்வொரு பள்ளிவாசலையா குறி வைக்கிறாங்க வட மாநிலங்கள்ல. காசில உள்ள ஒரு பள்ளிவாசல், கியான்வாபி பள்ளிவாசல், அதை குறி வைக்கிறார்கள். பள்ளிவாசலுக்குள்ள சிலையை வைக்க போறாங்க, பள்ளிவாசல கலாய்வு பண்ணணும்ங்கிறாங்க, இடிச்சு பாருங்கிறாங்க, தொல்லியல் துறை ஆய்வு நடத்தணும்னு நீதிமன்றத்துக்கு போறாங்க. கேட்டா அது எங்களுடைய நம்பிக்கை என்கிறாங்க. கோவில் இடிச்சுதான் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்கிறான். பாபர் மஸ்ஜிதுக்கு என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையுமே சொல்றான். இது காசியில. அந்த பக்கம் மதுராவில் ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் குறித்து சொல்கிறார்கள், அதுதான் கிருஷ்ணர் பிறந்த பூமி என்று நாங்கள் நம்புகிறோம். மறுபடியும் நம்பிக்கைன்னு ஆரம்பிக்கிறான். எப்படி பாபர் மஸ்ஜிதுக்கு ஆரம்பித்தார்களோ, அது ராமர் பிறந்த பூமி, ராம ஜென்ம பூமி என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்களோ, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்மிடமிருந்து நம்முடைய நிலத்தை பறித்தார்களோ, அதே பேட்டன், அதே வரிசை முறை கியான்வாபி பள்ளிவாசலுக்கும் துவக்கி விட்டார்கள், ஷாஹி ஈத்கா மஸ்ஜிதுக்கும் துவக்கி விட்டார்கள். நீதிமன்றத்தில் வழக்குன்னு போறாங்க. இப்ப நீதிமன்றம் என்ன செய்யணும்? இவன் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கா வர்றாங்க, தோண்டி பாருங்கிறாங்க. இது விடக்கூடாது, முஸ்லிம்களுக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்தோம், வழிபாட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. 2019 நீதிபதிகள் கொடுத்த வாக்குறுதி அல்ல, 91 அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றப்பட்ட வாக்குறுதி. இனி எந்த வழிபாட்டு தலத்திற்கும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. இந்திய நாடு சுதந்திரம் பெறுகின்ற பொழுது எந்தெந்த வழிபாட்டு தலம் எப்படி இருந்ததோ, எந்த தன்மை இருந்ததோ அப்படியே தொடர வேண்டும். முஸ்லிம்களிலே பல பிரிவு இருக்கலாம், இந்துக்கள்ல பல பிரிவு இருக்கலாம். ஒரு பிரிவுக்கு சொந்தமான வழிபாட்டு தலம் இன்னொரு பிரிவுக்கு சொந்தமான வழிபாட்டு தலத்தை போன்று மாற்றக்கூடாது. முஸ்லிம்கள்ல சன்னி ஷியான் குரூப் இருக்கா, சன்னிக்கு சொந்தமான ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு வைங்க, ஷியாக்காரங்க போய் அந்த பள்ளிவாசல் எங்களுக்கு தாங்கன்னு போட்டி போடக்கூடாது. எங்க அடையாளங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லக்கூடாது. சுதந்திரம் பெறும் பொழுது அந்த வழிபாட்டு தலம் எப்படி இருந்துச்சு அப்படிதான் தொடரும். அதுக்கு முந்திலாம் போகாத. 100 வருஷத்துக்கு முன்னாலே, 200 வருஷத்துக்கு முன்னாலே, 500 வருஷத்துக்கு முன்னால அந்த இடம் எப்படி இருந்தது அதை ஆய்வு செய்ய மாட்டோம் என்றார்கள். அதான் சட்டம். ஆனா அதுக்கு மாத்தமா இப்போ காசியில உள்ள கியான்வாபி பள்ளிவாசல கலாய்வு பண்ணுங்கிறாங்க. வழிபாடு செய்ய நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது, உச்ச நீதிமன்றம் அமைதி பார்த்து கொண்டிருக்கிறது, வேடிக்கை பார்க்கிறது. அப்ப முஸ்லிம் சமூகத்துக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி என்ன? இது பச்சை துரோகம் இல்லையா? எங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? அப்படி எங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு என்ன பாதுகாப்பு? அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு சட்டம் இருந்து என்ன புண்ணியம்? நீங்க ஒவ்வொரு பள்ளிவாசலும் கலப்பு வாங்கலாம். அந்த பள்ளிவாசல பாருங்க, எங்க கோயில் இடிச்சு தான் கட்டப்பட்டுச்சு, இந்த பள்ளிவாசல் எங்க கோயில் இடிச்சு தான் கட்டப்பட்டுச்சு, அதை தோண்டி பாருங்க, இதை நோண்டி பாருங்க வாங்கலாம். நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொள்வார்களாம். என்ன அநியாயம்? சரி, தோண்டி பார்த்தாது உள்ளதை சொன்னாங்களா? இங்க அகலாய்வுங்கிற பேர்ல பண்ணிய உள்ளதையா சொன்னாங்க? பாபர் மஸ்ஜிதுக்கு எல்லாமே பண்ணாங்கல்ல, தெளிவா இருந்துச்சு. கீழே இவர்கள் சொல்லக்கூடிய கோயில் இருந்தது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்புல இருக்கு. ராமர் பிறந்ததா இவங்க நம்புறாங்க, அதுக்கு எந்த விதமான சான்றும் இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்புல இருக்கு. நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தீர்ப்பை மட்டும் மாத்தி எழுதினாங்க. தோண்டி பார்த்தாங்க. ஒரு கட்டத்துல தொல்லியல் துறை ஆய்வு என்ன சொல்லிச்சுன்னா, கீழே நாங்கள் தோண்டி பார்த்தோம், கீழே பள்ளிவாசல் இருந்தது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. கதையவே மாத்திட்டாங்க. கோயில் இருந்துச்சான்னு பார்க்க போய் தொல்லியல் துறை ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறது, தோண்டி பார்த்தோம், கீழே பள்ளிவாசல் இருந்துச்சுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப இனிமே நம்ம பள்ளிவாசல் கட்டுறதா இருந்தா முதல் கீழே கட்டணும் போல. கீழே இமாமுக்கு ஒரு ரூமு, கீழே மோதினாருக்கு ஒரு ரூமு, கீழே ஒரு மெம்பரு, கீழே ஒரு டூமு, கீழே ஒரு மினாரா, எல்லாத்தையும் கீழே வச்சிடணும், கீழே கக்கூஸ் வச்சிடணும். அப்பதான் நீங்க பள்ளிவாசல் நம்புவாங்க போல இருக்கு. தோண்டி பார்த்துட்டு கீழே பள்ளிவாசல் இருந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நம்மளை எப்படி ஏமாத்தி இருக்கிறாங்க? எவ்வளவு பெரிய அநியாயத்தை சர்வ சாதாரணமாக அதிகார வர்க்கம் அத்தனையும் சேர்ந்து இந்த சமூகத்தை எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தில் தள்ளி உள்ளது. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? பாபர் மஸ்ஜித் முடிஞ்சிருச்சு, ஓகே, அது வரலாற்றில் என்றைக்கும் இருக்கும். அந்த நிலம் முஸ்லிம்களுக்கு சொந்தமான நிலம் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முஸ்லிம்களிடமிருந்து அநியாயமான முறையில் அதிகாரத்தின் துணையோடு பறிக்கப்பட்ட இடம். அப்படிப்பட்ட இடத்தில் தான் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை வரலாறு உள்ளவதை பேசிக் கொண்டிருக்கும். அதுல டவுட்டே இல்லை. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? ஏன் மத்த வழிபாட்டு தலங்களை குறி வைக்கிறீங்க? இது அதிகார வர்க்கம் ஏன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது? மோடி பேசுறாருல்ல, குறைஞ்சபட்சம் ஆக குறைஞ்சபட்சம் சங் பரிவார கும்பல்களுக்கு ஏப்பா இனிமே இந்த பள்ளிவாசல் வச்சுலாம் பிரச்சனை பண்ணா, நீங்க ராமர் கோவில் கட்டி முடிச்சாச்சு போதும் சொன்னாரா? ஒரு பேச்சுக்கு பத்திரிகையாளர்களும் அதை எதிர்பார்க்கிறாங்க. மோடி அதை சொல்லி இருக்கணும். அப்பதான் நம்ம நாட்டுல ஜனநாயக தன்மை, வெவ்வேறு மதங்களுக்கு மத்தியில், அந்த மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உணர்வு காணப்படும் என்று பத்திரிகையாளர்கள், அறிவுஜீவிகள் பலர் விரும்பினார்கள், எதிர்பார்த்தார்கள். அப்படி ஒரு பேச்சை மோடியிடமிருந்து எதிர்பார்த்தார்கள். நடந்துச்சா? அப்ப வழிபாட்டுல பாதுகாப்பு சட்டம் இருக்கு, நமக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது.
சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு தொடர்ச்சியாக அநியாயம். இது மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானது தானே. உத்தரகாண்ட்ல பொது சிவில் சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. பாஜகவினுடைய முழக்கங்கள்ல மிக முக்கியமான முழக்கம் பொது சிவில் சட்டம். அவங்க அஜெண்டாவே மொத்தம் 3 தான். காஷ்மீர் பிரிவு 370 நீக்கிட்டாங்க. முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வருவோம் நாங்க கொண்டு வந்துட்டாங்க. ராமர் கோவில் கட்டுவோம் என்றார்கள், கட்டிவிட்டார்கள். இந்த 3 முக்கியமானது. அதோடு ஆதியிலிருந்து அப்போதிலிருந்து இப்போது வரை சொல்கிறார்கள் பொது சிவில் சட்டத்தை நாங்க கொண்டு வருவோம். உத்தரகாண்ட்ல அமல்படுத்திட்டாங்க. அந்த மாநிலத்துல பொது சிவில் சட்டம் அமுல். அந்த சட்டத்துல அவங்க சொல்லி இருக்கிற அம்சங்களை எல்லாம் பார்த்தா எப்பேற்பட்ட எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய அம்சம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பொது சிவில் சட்டம்ங்கிற பேர்ல இவங்க இப்ப என்ன சொல்லி இருக்கிறாங்க? முஸ்லிம்களை காரணமா காட்டி முஸ்லிம்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, மக்கள் தொகையில் இவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, மிகப்பெரிய எண்ணிக்கை கொண்டவர்களாக மாறி விடுவார்கள். இவங்க எப்படி நம்மளை பத்தி மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு முஸ்லிம் ஆணும் 4 கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. உங்களை பத்தி அப்படிதான் பாக்குறாங்க. பாய்மார்கள் 4 பொண்டாட்டி, ஒவ்வொரு மனைவியின் மூலமா 10 பிள்ளை, மொத்தமா 40 பிள்ளை. உங்களுக்கு எனக்கு 40 பிள்ளை, உங்களுக்கு 40 பிள்ளை, உங்களுக்கு 40 பிள்ளை, எல்லாத்துக்கும். இப்படி ஒரு பார்வையை முஸ்லிம்களை பத்தி இவர்கள் பொய்யாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து இவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் பொய்யா முஸ்லிம்களை காட்டி பயமுறுத்தி சரி பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாங்க. பார்த்தா எல்லா மக்களையும் பாதிக்கிற சட்டமா இருக்கு. திருமணத்தை பத்தி அதுல சொல்றாங்க. என்னவா? மாமன் மகளை திருமணம் செய்யக்கூடாது, மாமி மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது. பொது சிவில் சட்டத்துல உத்தரகாண்ட்ல கொண்டு வந்திருக்கிற வரைவில் இது இருக்கிறது. மீறி கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் செல்லாது, 2 பேரும் டிவோர்ஸ், பிரிச்சு விட்டுற வேண்டியதுதான். பிரிச்சு விடுறதை தாண்டி அந்த ஆம்பளை ஜெயில தூக்கி போட்டாலும் போடுவாங்க. ஏன் கிரிமினல்ங்கிறாங்க, குற்றம். எது மாமி மகளை கல்யாணம் பண்ணா குத்தமா உத்தரகாண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. நம்ம கேட்கிறப்ப எல்லாருமே இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல மக்களுடைய பார்வை என்ன? மாமன் மகள் அல்லது மாமி மகள்னா முறை பொண்ணு, கல்யாணம் பண்ண வேண்டிய முறை பொண்ணு என்கிற ஒரு பழக்கம், ஒரு நடைமுறை முஸ்லிம்களில் பெரும்பான்மையான மக்களிடம் இருக்கிறது. அப்ப அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் முஸ்லிம்களிலும் இருக்கிறார்கள். இந்து மக்கள்கிட்டையும் அந்த நடைமுறை இருக்கிறது, கிறிஸ்தவ மக்கள்கிட்டையும் நடைமுறை இருக்கிறது. அத்த மகளை மாமன் மகளை எல்லோரும் திருமணம் செய்கிறார்கள். இப்ப அதை தடுத்துட்டாங்க. அது கிரிமினல் குற்றம். கேட்டா என்னவா? பொது சிவில் சட்டத்தின் மூலமா இதை நாங்க கட்டுப்படுத்துறோம். சரிப்பா, திருமணத்தை கட்டுப்படுத்துறிய, திருமணமே பண்ணாம லிவிங் டுகெதர்னு இருக்கிறான், கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறான். பல மாசமா அவன் விரும்புற பெண்ணோடு மாச கணக்குல இருப்பானா, 4 மாசம் ஒரு பொண்ணோடு லிவிங் டுகெதர். கேட்டா அடுத்து அவளை விட்டு இன்னொரு பொண்ணை கூட்டு வரான், அவளோட ஒரு 6 மாசம் லிவிங் டுகெதர். நாங்க ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கணவன் மனைவியா நாங்கள் வாழ்வோம், விரும்பினா பிரிஞ்சிருவோம். இதுக்கு சட்டம் கொண்டு வந்தாங்களா? லிவிங் டுகெதரை தடுத்தார்களா? அதை குற்றம் என்று சொன்னார்களா? இல்ல. சரி, பொது சிவில் சட்டம்ங்கிற பேர்ல கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி அம்போன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. இல்ல, நான் அரசியலுக்கு போறேன், மக்களுக்கு சேவையாற்ற போறேன், நீங்க மோடி நினைச்சா அதுக்கு நான் குற்றவாளி இல்லை. யசோதா உங்க ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அதுக்கு நான் குற்றவாளி இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு பல பேரு நான் அரசியலுக்கு போறேன், மக்களுக்கு சேவையாற்ற போறேன், பொண்டாட்டியை நடுத்தருவில் விட்டுட்டு போறானே, அவனை தடுப்பதற்கு என்ன சட்டம் கொண்டு வந்தீர்கள் உங்க பொது சிவில் சட்டத்தில்? இல்லை. அவருடைய நோக்கம் என்னன்னு பாருங்க. மதச்சார்பற்ற தன்மை எப்படி நசுக்கிறார்கள், மக்களினுடைய அன்றாட நடைமுறை இவர்கள் தலையிடுகிறார்கள். இவங்க பண்ற அட்டூழியம் பத்தாதுன்னு தமிழ்நாட்டில் உள்ள பலரும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை பல்வேறு விதத்தில் தவறாக சித்தரிக்கக்கூடிய போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப கமல்ஹாசன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார், தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அமர் என்கிற பேர்ல ஒரு சினிமா படம். அந்த படத்தினுடைய கான்செப்ட் என்னங்கிறீங்க? முஸ்லிம்கள் தான் பயங்கரவாதி, காஷ்மீர்ல உள்ள முஸ்லிம்கள், இந்திய முஸ்லிம்கள் பயங்கரவாதி. கேட்டா நாங்க காஷ்மீர்ல நடந்ததை சொல்றோம்ங்கிற பேர்ல. இவர் எப்பேற்பட்ட, இந்த கமலஹாசன் என்பவர் எப்பேற்பட்ட முஸ்லிம் வெறுப்பு உள்ளவர் தெரியுமா? அண்மையில ஒரு கட்டுரையில பார்த்தோம். சில பல வருடங்களுக்கு முன்பு சினிமா தயாரிப்பாளர்களா சேர்ந்து ஒரு சந்திப்பு நடத்துறாங்க. திருட்டு விசிடி புழக்கம் அதிகமா இருந்த அந்த நேரத்தில், இப்பதான் எல்லாத்தையும் இணையதளத்தில் ஏத்துறாங்க. இல்ல, திருட்டு விசிடி விற்கப்பட்ட காலத்தில் ஒரு சந்திப்பு நடத்துறாங்க. அதுல கமலஹாசன் பங்கெடுத்து பேசக்கூடிய பேச்சு பத்திரிகையில பதிவாக இருக்கிறது, இணையத்தில் பதிவாக இருக்கிறது. அதுல கமலஹாசன் சொன்ன கருத்து அவருடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு இஸ்லாமிய வெறுப்பு பதிந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று. என்ன தெரியுமா சொல்றாரா? சென்னையில உள்ள பர்மா பஜார்ல சினிமா பட திருட்டு விசிடி முஸ்லிம்கள் தான் அதிகமா விற்கிறாங்க. அவங்க அந்த திருட்டு விசிடியை விற்பதின் மூலமா பெறக்கூடிய பணத்தை தீவிரவாதத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இதை உடனடியாக தடுக்க வேண்டும். யார் பேசுறார்? கமலஹாசன் பேசுறார். எப்பேற்பட்ட நஞ்சு பாருங்க உள்ளத்துல. பர்மா பஜாருக்கு நீங்க போயிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. சென்னையில் அவங்க எல்லாம் இந்த பயங்கரவாதிகளா, பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றவங்களா? அவன் அன்றாட வயிற்று பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான்.
அவன பயங்கரவாதி என்று சித்தரித்து உள்ளத்தில் உள்ள முஸ்லிம் வெறுப்பை வெளிப்படுத்துறாரு. ஹேராம்ங்கிற ஒரு சினிமா படம் எடுத்தார், அதிலே முஸ்லிம் விரோதம் தான். உன்னை போல் ஒருவன், அதிலே முஸ்லிம் விரோதி. விஸ்வரூபம், அது முஸ்லிம் விரோதத்தினுடைய உச்சகட்டம். தமிழ்நாடே கொந்தளிக்கக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களின் வழிபாட்டு தளம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் கூட பயங்கரவாதத்தின் அடையாளமா மாத்தினான் இந்த கமலஹாசன். நம்ம அல்லாஹ் அக்பர்ங்கிறோம்ல, இது சினிமாவில் எப்படி காட்டுறது தெரியுமா? குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னால் நடக்கிற ஒரு சொல் போல. ஒரு வில்லன் இன்னொரு வில்லனுக்கு போன் பண்ணுவார், அல்லாஹ் அக்பர் குண்டு வச்சிட்டீங்களா? அவன் திருப்பி அல்லாஹ் அக்பர் குண்டு வச்சாச்சு. இப்படியா முஸ்லிம்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? இது உண்மையா, யதார்த்தமா? அது போல வரலாற்று ரீதியான முரண்பாடான தகவல்களை தாலிபான்ல உள்ள முல்லா உமர், அவர் மதுரையில வந்து தான் தங்கியிருந்தார், மதுரையில இங்கே இருந்த மாதிரி, இவர் நேர்ல பார்த்தவர் மாதிரி மதுரையில தான் தங்கியிருந்தார், கோவையில தங்கியிருந்தார், முஸ்லிம்கள் அவருக்கு உடந்தையாக இருந்தார்கள், அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாம் எனக்கு தெரியும் நான் விஸ்வரூப மடத்துல. அப்ப எப்பேற்பட்ட முஸ்லிம் வெறுப்பை உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கமலஹாசன். அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சு நீ போக வேண்டியதானே? ரஜினி போறாருல சூப்பர் சங்கி, இப்ப அவர் மொய்தீன் பாய் ஆயிட்டார். ரஜினி என்னவா மொய்தீன் பாய். திரும்பி பார்த்தா பச்சை தலப்பா என்ன, ஜுப்பா என்ன, கையில தப்பு மட்டும் தான் இல்லை, பார்த்தா ஏதோ பள்ளிவாசல் பேசிமா மாதிரியே இருக்கிறாரு. அப்படின்னு அவர் ரூட்ல போறார், நீ ஒரு ரூட்ல போ. முஸ்லிம்களையே சீண்டிக்கிட்டு இருக்கிற முஸ்லிம் பயங்கரவாதி, முஸ்லிம் பயங்கரவாதி, நான் அந்த சினிமா படத்தை எடுக்க போறேன், இந்த சினிமா படத்தை எடுக்க போறேன், வரலாற்று புனைவுகளை சொல்லி இந்த சமூகத்தை எவ்வளவு நாள் பயங்கரவாதியா சித்தரிப்பீங்க? எவ்வளவு நாள்? விஸ்வரூபத்துல முஸ்லிம்களை பயங்கரவாதியா காட்டினது பத்தாதா? இப்போ சினிமா படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கமலஹாசன் என்பவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் முஸ்லிம் வெறுப்பை விடவில்லை என்கிற காரணத்தினால் இவர் எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்தாலும் திமுகவில் இருந்தாலும் முஸ்லிம் சமூகம் கமலஹாசனை புறக்கணிப்பார்கள். பயங்கரவாதியாக சித்தரிப்பதை இனிபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மிக தெளிவா இருக்கு. எங்க இருந்தாலும் டெபாசிட் இழக்க போறது உண்மை, கன்ஃபார்ம்டு. எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி, அதெல்லாம் முஸ்லிம் சமூகம் பார்க்க மாட்டார்கள். காங்கிரஸ் என்று பார்க்க மாட்டார்கள், திமுக என்று பார்க்க மாட்டார்கள். இதான் முஸ்லிம் சமூகத்தின் நிலை. அப்ப இவங்க இவ்வளவு அதல பாதாளத்துக்கு நம்முடைய நாட்டை அழைத்து செல்கிறார்கள். இதுக்கு மேலும் மதவாதம் தலை தூக்குவதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்க இலங்கைக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதுதான் நமக்கு நடக்கும். இலங்கை எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருந்துச்சு? தெற்காசிய நாடுகளிலே நல்ல மனிதவளம் உள்ள ஒரு நாடு, நல்ல படிச்ச மக்கள், சுகாதார கட்டமைப்பு. இலங்கைக்கு போய் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள்லாம் அவ்வளவு சுகாதாரமா இருக்கும். குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் என்கிற காரணத்தினால சுகாதார கட்டமைப்பு அப்படிப்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடங்கள் அதிகம். ஆனா என்ன நடந்துச்சு? வளத்திற்குரிய அத்தனை அம்சங்கள் இருந்த பொழுதும் அங்கே பெரும்பான்மை சிறுபான்மை மோதல் நடைபெற்றது. தமிழர்கள் சிறுபான்மையினரா இருந்தாங்க, அவங்களை காட்டி பெரும்பான்மை சமூகம், பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த பௌத்த பேரினவாதிகள் சிறுபான்மை சமூகத்தை காட்டி அச்சுறுத்தினாங்க. பாத்தீங்களா, தமிழர்கள் வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் எப்படி முஸ்லிம்களை காட்டுறாங்களோ அது மாதிரி இங்க எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இலங்கையில நமக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, டோட்டலா தமிழர்கள் கண்ட்ரோல்ல போயிடும், இவங்களை ஒடுக்கணும், அடக்கணும் என்று சொல்லி ஏராளமான தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு எதிரான இட கொடுமைகளை அங்கே அரங்கேற்றினார்கள். விளைவு உள்நாட்டு போர் ஏற்பட்டுச்சு, நிம்மதி பறிபோச்சு. அதே நிலைக்கு நம்முடைய நாட்டை நாம் தள்ளிவிடக் கூடாது. இந்திய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய கடமை உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்களுக்கு மட்டுமல்ல, அத்தனை பொது ஊடகங்களுக்கும் இருக்கிறது. குடிமக்கள் அனைவருக்கும் அந்த கடமை இருக்கிறது. இந்த நாளில் நாம் மிக தெளிவாக ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும். எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கக்கூடிய பிஜேபியை ஓட ஓட விரட்டுவோம். ஜனநாயகத்தை காப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வோம். அதில் மிக தெளிவாக இருந்து பாசிச பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை அடக்கி ஒடுக்கக்கூடிய நம்முடைய நாட்டின் மதச்சார்பற்ற தன்மைக்கு அச்சுறுத்தலாக விளங்குகிற பிஜேபியை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் புறக்கணிக்க வேண்டும். அதுவே இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு இந்திய மக்களுக்கும் முன்னுள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை. அதை நிறைவேற்றுகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.